ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது என்னதான் திமுக 75 ஆண்டு கால கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தாலும், அதிகார பலம், பண பலம், படை பலம், ஊடக பலங்கள் இருந்தாலும் கூட மக்கள் கிட்ட அதிருப்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த பலங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாம போகும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லுது. மக்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டதுனால நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் மக்களுக்கு உடனுக்குடன் போய் சேர்றது. எங்க எந்த அதிகாரி, எந்த அமைச்சர்கள் தவறு செய்யறாங்க, இவங்க எடுக்கக்கூடிய திட்டங்களும், கொள்கை முடிவுகளும் எதிர்காலத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால மக்களை முட்டாளாக நினைச்சுக்கிட்டு இன்னமும் அந்த பழைய பாணியிலேயே திமுக அரசாங்கம் தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தி வர்றது. பாஜகவோட மறைமுகமாக சில திட்டங்களையும் நேரடியாக சில திட்டங்களையும் செயல்படுத்துறதும் மக்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிருப்தியும் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு மாற்று சக்தியாக விஜய் அவர்கள் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல், மக்களுக்கான அரசியல் செய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தார். அப்படி அவர் தெளிவா பேசி இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய செயல் திட்டங்கள் அவருடைய கட்சிக்கும் சரி, அவருடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.